Hello all. இந்த வீடியோவில் நம்ம ஹெலிக்கல் ஆண்டனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹெலிக்கல் ஆண்டனா அப்படின்றது நம்ம ஆண்டனா வேவ் ப்ரொபகேஷனில் யூனிட் 3ல ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கும். ஸோ யூனிட் 3 டீல்ஸ் வித் ஆண்டனாஸ் பற்றி தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆண்டனா பார்த்துருப்போம். அதில் ஹெலிக்கல் ஆண்டனான்றது தான் நம்ம யூனிட் 3ல ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஆண்டனா. ஸோ இந்த ஹெலிக்கல் ஆண்டனா யூஸ்வலி எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இங்கே டயக்ராம் காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் an ஹெலிக்கல் ஆண்டனா லுக்ஸ் லைக். ஸோ இதை நான் இன்னும் நல்லா ஜூம் பண்ணி இதிலேருந்து நான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ ஹெலிக்கல் ஆண்டனான்றது இந்த மாதிரி ஹெலிக்ஸ், எனக்கு சர்க்குலர் ஷேப்பில் இந்த மாதிரி வளைஞ்சிருக்கா, இது எல்லாத்தையும் நான் ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இதிலேருந்து நம்ம முக்கியமாக கன்சிடர் பண்ணக்கூடிய முக்கியமான பேராமீட்டர்ஸ் என்னென்னா, யூஸ்வலி இந்த ஹெலிக்கல் ஆண்டனாவில் பின்னாடி இந்த கிரவுண்ட் பிளேன் யூஸ்வலி இருக்கும். கிரவுண்ட் பிளேன்றது ஹெலிக்கல் ஆண்டனாவில் எல்லா ஹெலிக்கல் ஆண்டனாலையும் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த கிரவுண்ட் பிளேனுக்கு பின்னாடி ஒரு கோஆக்சியல் ப்ரோப் இருக்கும், கோஆக்சியல் ஃபீட் லைன் இருக்கும். ஸோ அந்த கோஆக்சியல் ஃபீட் லைன் மூலியமாக தான் இந்த எல்லா ஃபீட் லைன்ஸ்க்கும் எனக்கு என்ன ஆகுது, இன்புட் ஃபீட் ஆகுது. ஸோ யூஸ்வலி கிரவுண்ட் பிளேன் இருக்கும், அதுக்கு முன்னாடி எனக்கு கோஆக்சியல் கேபிள் இருக்கும், அதை வச்சு தான் எனக்கு இன்புட் ஃபீட் ஆகுது. ஸோ இதெல்லாமே ஹெலிக்ஸ். ஸோ ஒரு ஹெலிக்ஸ்க்கும் நடுவில், ஃபார் எக்ஸாம்பிள் இதிலிருந்து இந்த ஹெலிக்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸிங்கை நான் எஸ் அப்படின்ற லெட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். அதே மாதிரி டயாமீட்டர் ஆஃப் த ஹெலிக்ஸ், ஸோ டோட்டல் டயாமீட்டர் இருக்குமா இல்லையா, அந்த டயாமீட்டர் ஆஃப் ஹெலிக்ஸை இன் டெர்ம்ஸ் ஆஃப் டீல ரெப்ரசென்ட் பண்ணுவேன். அண்டு லென்த் ஆஃப் ஒன் டேர்ன், இப்போது இந்த டேர்ன்லேருந்து மறுபடியும் இப்போ எனக்கு என்ன ஆகணும், இந்த டேர்ன் திருப்பியும் இப்படி போயிட்டு திருப்பியும் இங்கே வந்து இங்கே நிற்கணும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் இங்கே கன்சிடர் பண்ணுறேன்னா, இங்கே போயிட்டு மறுபடியும் இங்கே வரணும். ஸோ லென்த் ஆஃப் ஒன் டர்ன் இஸ் ரெப்ரசென்டட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் எல். அண்ட் ஃபைனலி சர்க்கம்ஃபெரன்ஸ் ஆஃப் த ஹெலிக்ஸ், ஹெலிக்ஸோட சர்க்கம்ஃபெரன்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய சர்க்கம்ஃபெரன்ஸை நான் சி அப்படின்ற டெர்ம்ஸை ரெப்ரசென்ட் பண்ணிப்பேன். ஸோ யூஸ்வலி இதை தான் நான் இங்கே காமிக்க போகிறேன். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஹெலிக்கல் ஆண்டனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி this is fed by a coaxial cable with inner conductor to the helix and the outer conductor to the ground plane. அதாவது coaxial cable இருக்குன்னு சொன்னேன்னா அந்த கண்டிஷன் தான். ஸோ இதை தான் நான் இந்த டயக்ராமில் இங்கே நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமில் பார்க்கும்போது எனக்கு ஒரு கோஆக்சியல் கேபிள் இருக்குது, ஒரு கிரவுண்ட் பிளேன் இருக்குது, ஹெலிக்ஸ் இருக்குது. ஸோ ஹெலிக்ஸோட டயாமீட்டர் கேன் பி ரெப்ரசென்டட் இன் டி, ஹெலிக்ஸோட ஸ்பேசிங் இஸ் ரெப்ரசென்டட் இன் எஸ், அண்ட் லென்த் ஆஃப் ஒன் டேர்ம்ஸ் இஸ் ரெப்ரசென்டட் இன் எல், அண்ட் சர்க்கம்ஃபெரன்ஸ் ஆஃப் த ஹெலிக்ஸ் இஸ் ரெப்ரசென்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டயக்ராம் நத்திங் பட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆல் தோஸ் எல்சிஎஸ்டி எல்லாத்தையும் அதுக்கான ரிலேஷன்ஷிப் தான். ஸோ இங்கே இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டயக்ராமில் எனக்கு பிட்ச் ஆங்கிள் அப்படின்றது என்னென்னா, எந்த ஆங்கிளில் எனக்கு ஹெலிக்ஸை நான் திருப்பி இருப்பேன். கரெக்டாக? ஏன்னா ஒரே 0 டிகிரி இருந்தால் அப்படியே சர்க்கிள் தான் இருக்கும், சர்க்கிள் மேலே சர்க்கிள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆங்கிளில் திருப்பி இருக்கணும்ல, தட் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் த பிட்ச் ஆங்கிள். ஸோ இதை எனக்கு நான் இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சால் எனக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடியது நான் ட்ரையாங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு லைன்ஸில் வரைஞ்சால் எனக்கு இந்த மாதிரி தான் டயக்ராம் இருக்கும். ஸோ திஸ் டயக்ராம் இஸ் நத்திங் பட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல், எஸ், சி அண்ட் what pitch angle. S is nothing but spacing, L is nothing but length of one turn, and C is nothing but the circumference of the helix. So C அப்படின்றது என்ன, circumference of the helix is nothing but pi 2πr. கரெக்டாக? ஏன்னா ஹெலிக்ஸ்ன்றது சர்க்கிள் தானே. ஸோ 2πrன்றது தான் 2 into r என்ன, 2 times of radius is nothing but diameter. ஸோ pi into d நான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, முடிஞ்சு போச்சு. ஸோ இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன்ஸ் என்ன, d is nothing but the diameter of helix, alpha is nothing but the pitch angle, C is nothing but the circumference of the helix, L is nothing but length of one turn, and A is nothing but நான் அப்புறமா சொல்கிறேன், ஃபைனலி அதில் வரும்போது புரியும். ஸோ n is nothing but number of turns in helix. இப்போ எனக்கு இதில் 3 டர்ன்ஸ் இருக்குது, இது நான் இன்னும் 10 டர்ன்ஸாக கூட கொண்டு போகலாம். ஸோ இதில் 3 டர்ன்ஸ் இருக்குன்றது தான் n is equal to 3. இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டயக்ராம் மேலே நான் இங்கே காமிச்சு இந்த ரிலேஷன்ஷிப் டயக்ராம் வச்சு எல்லை ஃபைன் பண்ண போகிறேன். எல்ன்றது ஹைபார்டீனியஸ். கரெக்டாக? ஸோ ஹைபார்டீனியஸ் பித்தாகரஸ் தியரம் பண்ணின ஹைபார்டீனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். கரெக்டாக? அப்போது எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயரா, அதான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சி கேன் பி ரெப்ரசென்டட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் பை இன்டு டி, தர்ஃபோர் சி இஸ் ரெப்ரசென்டட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் பை இன்டு டி த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். திஸ் இஸ் நத்திங் பட் எல். அண்ட் பிட்ச் ஆங்கிள் நமக்கு ஃபைன் பண்ணிக்க போகிறோம். பிட்ச் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் tan inverse ஆஃப் ஸ்பேசிங் பை சர்க்கம்ஃபெரன்ஸ். So tan inverse of spacing by circumference தான். So tan inverse of s by circumference பதிலா pi into d னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல tan inverseனாலும் ஒன்று தான், arc tanனாலும் ஒன்று தான். ஸோ tan inverse is represented in terms of arc tan times of s by pi d. அவ்வளவுதான். ஸோ புரிஞ்சுதா? ஃபஸ்ட் நான் லென்த் கண்டுபிடிச்சிருப்பேன், பிட்ச் ஆங்கிள் கண்டுபிடிச்சிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலி இந்த ஹெலிக்கல் ஆண்டனா வந்து 2 மோடில்
எனக்கு ஒர்க் ஆகும். ஒன்று நார்மல் மோட், இன்னொன்று ஆக்சியல் மோட். நார்மல் மோட ப்ராட் சைட் மோடுன்னு சொல்லலாம், அதே மாதிரி ஆக்சியல் மோட எண்டு ஃபயர் மோடுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ராட் சைடு எண்டு ஃபயர்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இல்லைனா இங்கே நான் டயக்ராமில் ட்ரா பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ப்ராட் சைட்னா எனக்கு இந்த டேரெக்ஷன்லையும் இந்த டேரெக்ஷன்லையும் 90 டிகிரிலையும் 270 டிகிரிலையும் மேக்ஸிமம் ரேடியேஷன் இருந்துச்சுன்னா அது ப்ராட் சைடு. எண்டு ஃபயர்னால் எனக்கு என்னென்னா இந்த 2 டேரெக்ஷனில் இருந்துச்சுன்னா எனக்கு எண்டு ஃபயர். ஓகேவா, இந்த 2 டேரெக்ஷனில் எனக்கு ரேடியேஷன் பேட்டர்ன் அதிகமாக இருந்துச்சுன்னா எண்டு சைடு. அதுவே 90 270 இருந்துச்சுன்னா ப்ராட் சைடு. ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இந்த ஹெலிக்கல் ஆண்டனா அப்படின்றது நான் இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ண விட்டுட்டேன். இந்த ஹெலிக்கல் ஆண்டனான்றது இந்த காம்பினேஷன் ஆஃப் 2 ஆண்டனாஸ். ஒன்று வந்து டைபோல் ஆண்டனா, இன்னொன்று வந்து இங்கே இருக்கிறது வந்து டைபோல் ஆண்டனா, இங்கே இருக்கிறது லூப் ஆண்டனா. ஸோ லூப் ஆண்டனோடைய காம்பினேஷன் ப்ளஸ் டைபோல் ஆண்டனோடைய காம்பினேஷன் ரெண்டும் சேர்ந்தது தான் ஹெலிக்கல் ஆண்டனா. ஸோ ஓகேவா, ஃபஸ்ட்டு நான் நார்மல் மோட் பற்றி பார்க்க போகிறேன். ஸோ நார்மல் மோட்னாலும் ப்ராட் சைடு மோட்னாலும் ஒன்று தான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நார்மல் மோட்னா என்ன ஆகும் அப்படின்னா ரேடியேஷன் ஆகக்கூடிய ஃபீல்டு வந்து ப்ராட் சைடு டேரெக்ஷனில், ப்ராட் சைடுனா இந்த டேரெக்ஷனில் எனக்கு ஹையர் ரேடியேஷன் பேட்டர்ன் இருக்கும். அதுதான் எனக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. த ரேடியேட்டட் ஃபீல்ட் இஸ் மேக்ஸிமம் இன் த ப்ராட் சைடு டேரெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த சர்க்குலர்லி போலரைஸ்டு வேவ். இது நம்ம ஓகே, இதெல்லாம் இருந்துட்டு போகுது. ஸோ இந்த ஒரு முக்கியமான கன்சிடரேஷன். இப்போ எனக்கு கையில் ஆண்டனா இருக்குது, ஹெலிக்கல் ஆண்டனா. இது நார்மல் மோடில் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஸோ வாட் இஸ் திஸ் கண்டிஷன் அப்படின்னா n into L should be very very much lesser than lambda, where n is nothing but the number of turns and L is nothing but length of one turn. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுதான் எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெலிக்கல் ஆண்டனா இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் அ லூப் ஆண்டனா அண்ட் ஷார்ட் டைபோல் ஆண்டனா. ஸோ லூப் ஆண்டனான்றது இந்த டயக்ராமில் நம்ம பார்த்தோமா இல்லையா? ஸோ இதான் எனக்கு ஹெலிக்கல்னா, இதுதான் எனக்கு லூப்பில் எனக்கு முக்கியமான லூப் எல்லாத்துக்கும் எனக்கு என்ன இருக்கும், டயாமீட்டர் தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பேன். இதுவே எனக்கு ஷார்ட் டைபோல், அதாவது இந்த இதில் நான் டைபோல் ஆண்டனாவுக்கு ஸ்பேசிங்கில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பேன். அதுதான் இந்த டயக்ராமில் எனக்கு இருக்குது. ஸோ லூப் ஆண்டனா எனக்கு சர்க்கிள், அது டயாமீட்டரில் இருக்குது. ஷார்ட் டைபோல் எனக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேசிங்கில் நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த டயக்ராமில் காம்பினேஷனாக இங்கே வரைஞ்சிருக்கேன். ஹெலிக்கல் ஆண்டனா இஸ் பிளேஸ்ட் இன் இந்த டேரெக்ஷனில். இப்படி நான் ஹெலிக்கல் ஆண்டனா வச்சிருக்கேன், இப்படி வைக்கல. ஏன் இப்படி வச்சிருக்கேன்? பிகாஸ் இட் இஸ் ரேடியேஷன் பேட்டர்ன் வில் பி மேக்ஸிமம் இன் ப்ராட் சைட் டேரெக்ஷன். இந்த டேரெக்ஷனில் தான் எனக்கு ரேடியேஷன் பேட்டர்ன் மேக்ஸிமமாக இருக்குன்றதுனால இப்படி நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி இந்த சைடில் எனக்கு போகக்கூடிய ஃபீல்டை E தீட்டானும், இந்த சைடில் போகக்கூடிய ஃபையை E5னும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போது E5 அண்ட் E தீட்டா. ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே பிட்ச் ஆங்கிள், இந்த பிட்ச் ஆங்கிள் ஆல்ஃபா பார்த்தோமா இல்லையா? ஆல்ஃபா 0வாக இருந்துச்சுன்னா அது லூப்பை சொல்லும், அதாவது லூப்புன்ற ஆண்டனாவை குறிக்கும். ஆல்ஃபனா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரினா டைபோல் ஆண்டனாவை எனக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா, பிட்ச் ஆங்கிளில் இந்த முக்கியமான பேராமீட்டர் இதை நல்லா பார்த்துக்கணும். பிட்ச் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0 கரஸ்பாண்ட் டு த லூப், பிட்ச் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 90 கரஸ்பாண்ட் டு த டைபோல். அந்த நெக்ஸ்ட்டு முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்த E5வும் E தீட்டாவும் என்னென்னா ஃபார் ஃபீல்டு தான். ரெண்டுமே என்னென்னா E5 அப்படின்றது ஃபார் ஃபீல்டு ஃபார் திஸ் லூப், E தீட்டான்றது ஃபார் ஃபீல்டு ஃபார் திஸ் ஷார்ட் டைபோல். ஸோ E தீட்டா பை E5 கண்டுபிடிச்சா நம்ம ஆக்சியல் ரேஷியோன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே நான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபார் ஃபீல்டு ஃபார் திஸ் லூப் இஸ் ரெப்ரசென்டட் இன் E5. அதே மாதிரி ஃபார் ஃபீல்டு ஃபார் த டைபோல் இஸ் ரெப்ரசென்டட் இன் E தீட்டா. அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டும் சிமிலராக தான் இருக்கும். இங்கே 120 இருக்கும், இதில் பாதி 60 இருக்கும். இங்கே எனக்கு 9 π² இருக்கும், அதில் பாதி பை இருக்கும். இங்கே இங்கேயும் எனக்கு அப்படி இருக்குது. சைன் தீட்டா அப்படியே இருக்குது. டிவைடட் பை டினாமினேட்டரில் RR இருக்குது. இந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா லாம்டா, இங்கே எனக்கு லாம்டா இருக்குது. இங்கே லாம்டா ஸ்கொயர், அதில் பாதி எனக்கு லாம்டா இருக்குது. பட் ஏ இருக்குது, இங்கே எஸ் இருக்குது. ஏன் இங்கே ஏ இருக்குது? பிகாஸ் இது ஸ்மால் லூப்னா எனக்கு என்ன இருக்கும்? லூப்னா டயாமீட்டர் இருக்கணுமா இல்லையா? ஸோ டயாமீட்டர் இருக்கக்கூடிய வேல்யூவாக இருக்கணும். ஏன்றது நத்திங் பட் ஏரியா ஆஃப் த லூப். ஓகேவா, ஸோ ஏரியா ஆஃப் த லூப்னா என்ன? லூப்போட ஏரியா இஸ் ரெப்ரசென்டட் பை πr². கரெக்டாக, π into r². ஏரியா ஆஃப் லூப்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் தான், πr². ஆரை வந்து நான் d/2 எழுதலாமா? டயாமீட்டர் பை 2 தான் ஆறு. தர்ஃபோர் π into d/2 the whole square. தர்ஃபோர் π d²/4. அதுதான் இங்கே எனக்கு ஏரியா ஆஃப் த லூப். ஓகேவா, அதே மாதிரி எனக்கு ஷார்ட் டைபோல்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேசிங் தானே, அதனால் எனக்கு இங்கே ஸ்பேசிங் வந்திருக்கு. இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து இது காம்ப்ளெக்ஸ் எனக்கு அப்படியே எனக்கு ஜே மட்டும் எனக்கு இங்கே ஆட் ஆகிருக்கும். ஸோ ரெண்டுமே எனக்கு பர்பெண்டிகுலராக இருக்குன்றதுனால எனக்கு ஜே அப்படின்ற வேல்யூ. ஸோ E theta and E5 are perpendicular due to the J complex value. அவ்வளோதான். the next axial ratio அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன் பை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்ச டைபோல் டிவைடட் பை ஸ்மால் லூப் தான். ஸோ ஸ்மால் லூப் டிவைடட் பை டைபோல் கண்டுபிடிச்சிட்டா எனக்கு எல்லாமே கேன்சல் ஆகும்போது ஃபைனலி எனக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ வரும். S lambda டிவைடட் பை 2π into A. நம்ம ஆல்ரெடி ஏ கண்டுபிடிச்சோமா இல்லையா? A is nothing but π d² என்ன வந்துச்சு? π d²/4 வந்துச்சு. அந்த π d²/4 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த 4ம் 2ம் கேன்சல் ஆகி ஃபைனலி டினாமினேட்டரில் இன்னொரு 2 இருக்கும். இந்த 2 மேலே போச்சுன்னா 2s lambda டிவைடட் பை π
by pi square d into d square. Therefore axial ratio is nothing but this. அப்போ axial இது 2 மார்க்கில் போன டைம் கேட்டில் வந்துச்சு. axial ratio is equal to 0 அப்படின்னா elliptical polarization becomes linear horizontal polarization. axial ratio 0னா horizontal polarization, axial ratio infinity vertical polarization. இது வந்து ஆண்டனா டொமைனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ போலரைசேஷனில் axial ratio 0 axial ratio இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா என்ன போலரைசேஷன்றது கேட்பாங்க. ஸோ ஃபார் சர்க்குலர் போலரைசேஷன் நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடியது ஹெலிக்கல் ஆண்டனா, இது ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆண்டனான்றதுனால நம்மளுக்கு சர்க்குலர் போலரைசேஷன் அச்சீவ் ஆகிருக்கணும். ஸோ ஆக்சியல் ரேஷியோனுக்கு வேல்யூ 1 இருக்கணும். ஸோ ஆக்சியல் ரேஷியோட வேல்யூ 1 இருக்கணுன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இந்த வேல்யூ எனக்கு 1 இருக்கணும். ஸோ இந்த வேல்யூ எனக்கு 1 இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், 2s lambda is equal to pi square d square. அதான் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். 2s lambda is equal to pi square into d square. or else நம்மளுக்கு ஃபைனலி s மட்டும் வேணும்னா மீதி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்லாம் அந்த சைடு கொண்டு போய்க்கலாமா. ஸோ மீதி இருக்க டேர்ம்ஸ்லாம் அந்த சைடு கொண்டு போனால் pi into d the whole square divided by 2 lambda. pi into d can be represented in terms of c square, கரெக்டாக. therefore c square by 2 lambda. அண்ட் ஃபைனலி நான் பிச் ஆங்கிளை நான் மறுபடியும் ரீரைட் பண்ணி எழுதிக்கிறேன். பிச் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் tan inverse ஆஃப் என்ன, tan inverse ஆஃப் s by c, கரெக்டாக. ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம போன ஈக்குவேஷனில் போன ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச c ஸ்கொயர் பை 2 லாம்டாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்களேன், tan inverse ஆஃப் c ஸ்கொயர் பை 2 லாம்டா இன்ட்டு இங்கே 1 by c இருக்கும். therefore இந்த சியும் எனக்கு கேன்சல் ஆகிரும். ஓகேவா. ஸோ சி ஸ்கொயர் பை 2 லாம்டா தானே. ஸோ இதுலேருந்து ஒரு சி கேன்சல் ஆகும்போது ஃபைனலி எனக்கு என்ன இருக்கும், tan inverse ஆஃப் சி பை 2 லாம்டான்னு இருக்கும். therefore அதுதான் எனக்கு இங்கே டெரிவேஷனில் இருக்குது. ஸோ நார்மல் மோட் ஆஃப் ரேடியேஷன் வந்து எனக்கு இந்த மாதிரி நார்மல் ஆக்சஸில் இருக்கும் அப்படின்றத நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சியல் மோட் செகண்ட் மோட், ஆக்சியல் மோடில் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஹெலிக்ஸை நான் ஆக்சியல் டைரக்ஷனில் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு எண்ட் ஃபயர் radiation எனக்கு அச்சீவ் ஆகிருக்கும். ஸோ ரேடியேஷன் ஃபீல்டு இஸ் இன் மேக்ஸிமம் இந்த எண்ட் ஃபயர் டைரக்ஷன். ஸோ திஸ் மோட் ஆஃப் அங்கே என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்போம், நார்மல் மோடில் ஒர்க் ஆகும்னா என்எல் இஸ் வெரி மச் லெஸர் தென் லாம்டா பார்த்துருப்போம். இங்கே எனக்கு என்ன கண்டிஷன்னா எஸ்ஸும் சியும் ஒரு அப்ரிஷியபிள் ஆர்டர் ஆஃப் வேவ் லென்த்தில் இருக்கணும். அதாவது லாம்டா பை 2ல் இருக்கணும், லாம்டா பை 4 ஆர் லாம்டா பை 8 இந்த மாதிரி அப்ரிஷியபிள் ஆர்டர் ஆஃப் லாம்டாஸில் இருந்துச்சு, அதாவது வேவ் லென்த்தில் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ஆக்சியல் மோடில் ஒர்க் ஆகும். அவ்வளோதான். இங்கே முக்கியமான இந்த 3 பேராமீட்டர்ஸ் என்னென்னா, ஹெலிக்ஸோட ஹெலிக்ஸ் சர்க்கும்ஃபெரன்ஸ் சி ஷுட் பி அப்ராக்சிமேட்டட் டு லாம்டா அண்ட் ஸ்பேசிங் ஷுட் பி அப்ராக்சிமேட்டட் டு லாம்டா பை 4. அதான் நான் அப்ரிஷியபிள் ஆர்டரில் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். பிச் ஆங்கிள் அந்த ஆல்ஃபா வேல்யூ இருக்கா, அங்கே ஆல்ஃபா நம்ம கண்டுபிடிச்சோம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் சி பை 2 லாம்டான்னு கண்டுபிடிச்சோம். இங்கே எனக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ 12 to 18 ரேஞ்சில் இருக்கும், பட் ஆப்டிமமாக எனக்கு 14 ரேஞ்சில் இருக்கும். அண்ட் டெர்மினல் இம்பிடன்ஸ் வந்து 100லேருந்து 200 ohms எனக்கு யூஸ்வலி இருக்கும். பட் எனக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற டெர்மினல் இம்பிடன்ஸோட வேல்யூ 100 ohms தான். அது இல்லாமல் முக்கியமாக கொஞ்சம் இதிலேருந்து கண்டிப்பாக 2 மார்க் கேட்பாங்க. கேட் கொஸ்டின்ஸில் இருந்தது, நம்ம ஜூனியர்ஸ்க்கு கேட்டிருந்தாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் த ஹாஃப் பவர் பீம் வித் அப்படின்னு சொல்லி எல்லா வேல்யூஸுமே கொடுத்துட்டாங்க. 2 மார்க்ஸில் கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 16 மார்க்லேயும் வரும். ஸோ ஓகேவா. டெர்மினல் இம்பிடன்ஸ் கேன் பி ரெப்ரசென்டட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் R is equal to 140 times of c by lambda into ohms. Sorry, c by lambda which is represented in terms of ohms. So half power beam widthum beam width first nullum. half power beam widthனா ஒன்றுமே இல்லை. இப்போ எனக்கு இங்கே டயக்ராமில் இந்த மாதிரி நான் லேபில் கூட வரைஞ்சிருப்பேன். இந்த மாதிரி ஒரு பீம் வித் டயக்ராம், அதில் 3 dBயை -3 dBயை நான் கண்டுபிடிச்சிட்டா, இந்த இடத்துல எனக்கு -3 dBயை கண்டுபிடிச்சா எனக்கு ஒரு என்ன பீம் வித் ஆங்கிள் வருதுன்னு வச்சுக்கணும். அதுதான் எனக்கு ஹாஃப் பவர் பீம் வித் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ பீம் வித் ஃபஸ்ட் நல்னா இங்கே இருக்கக்கூடிய மெயின் லோப்புக்கும் சைட் லோப்புக்கும் இருக்கக்கூடிய எந்த இடத்துல ரேடியேஷன் பேட்டர்ன் இல்லையோ அதுதான் பீம் வித் ஃபஸ்ட் நல்னு சொல்லுவேன். ஸோ ஹாஃப் பவர் பீம் வித் கேன் பி ரெப்ரசென்டட் இன் திஸ் ஈக்குவேஷன் அண்ட் beam width first null can be represented by using this equations. இது எல்லாமே நான் ஸ்கேன் பண்ணி ட்ரைவில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா. அண்ட் ஃபைனலி நான் கெயினும் ஆக்சியல் ரேஷியோ கண்டுபிடிச்சிருப்பேன். கெயின் கேன் பி ரெப்ரசென்டட் இன் 15 times of ns c square by lambda square and axial ratio and finally far field pattern. ஸோ இங்கேருந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டெர்மினல் இம்பிடன்ஸ், ஹாஃப் பவர் பீம் வித் ஃபர்ஸ்ட் நல், டைரக்டிவ் கெயின், ஆக்சியல் ரேஷியோ அண்ட் நார்மலைஸ்டு ஃபார் ஃபீல்டு பேட்டர்ன். ஸோ இந்த முக்கியமாக இருக்கக்கூடிய 6மே பார்த்துக்கோங்க. இது ஆக்சியல் மோடுக்கு, அதாவது நார்மல் மோடுக்கும் நம்ம கொஞ்சம் டெரைவ் பண்ணிடுவோம். அந்த டெரிவேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ யூசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஹெலிக்கல் ஆண்டனா எதுக்கு யூஸ் ஆகும்னா, இட் கேன் பி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு நார்மல் மோடில் இருக்கும்போது எனக்கு இந்த டைரெக்ஷனில் இருக்கும். தர்ஃபோர் எனக்கு ஸ்பேஸ் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகும். ஹெலிக்கல் ஆண்டனான்றது எனக்கு
டெலிவிஷன் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி சைட் பேஸில் போகக்கூடிய கம்யூனிகேஷன் எனக்கு யூஸ் ஆகும். தர்ஃபோர் சிங்கிள் ஆர் அரே ஆஃப் ஹெலிக்கல் ஆண்டனா ஆர் யூஸ் டு ரிசீவ் ஆர் டிரான்ஸ்மிட் VHF சிக்னல்ஸ். ஸோ ஒரு சிங்கிளாக ஒரே ஒரு ஹெலிக்கல் ஆண்டனா வைக்கலாம், ஆர் மல்டிபிள் ஹெலிக்கல் ஆண்டனா வைக்கிறதுனால எனக்கு வெரி ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். அண்ட் யூஸ்ட் ஆஸ் மோனோபோல் ஆண்டனா ஃபார் கார்ட்லெஸ் ஃபோன்ஸ். கார்டு இல்லாத ஃபோன்ஸ்க்கு ஒரு மோனோபோல் ஆண்டனாவை எனக்கு மோனோபோல் ஆண்டனாவாக யூஸ் ஆகும். அண்ட் ஃபைனலி ஸ்பேஸ் கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ இதிலேருந்து நம்ம என்னென்ன பார்த்துருப்போன்றதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? இந்த டயக்ராம் வரைஞ்சிருப்போம், இதிலேருந்து இந்த டயக்ராம் வரைஞ்சி லென்த் அண்ட் ஆக்சியல் பிட்ச் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அண்ட் ஃபைனலி நார்மல் மோடில் எனக்கு என்ன ரேடியேஷன் பேட்டர்ன் ப்ராட் சைடில் அதிகமாக இருக்கும்னு சொல்லி இந்த ஈக்குவேஷன்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த டயக்ராம் வரைஞ்சி இதுலேருந்து E θ E5 கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ E θ E5ன்றது நத்திங் பட் ஃபார் ஃபீல்டு ஃபார் த ஸ்மால் லூப் அண்ட் ஃபார் ஃபீல்டு ஃபார் த டைபோல். இந்த ஈக்குவேஷன் டிவைடட் பை இந்த ஈக்குவேஷன், இது நியூமரேட்டர் இது டினாமினேட்டரில் வந்ததுன்னா இது எனக்கு ஆக்சியல் ரேஷியோ. ஆக்சியல் ரேஷியோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா வெர்டிக்கல் ஹரிசாண்டல் போலரைசேஷன், இன்ஃபினிட்டியாக இருந்தால் வெர்டிக்கல் போலரைசேஷன், 1ஆக இருந்தது அப்படின்னா அது சர்க்குலர் போலரைசேஷன். ஸோ சர்க்குலர் போலரைசேஷனுக்காக 1 ஃபைன் பண்ணிவிட்டு எனக்கு ஃபைனலி அந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய எஸ்ஸை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இதை நான் கொண்டு வந்து ஆல்ரெடி நம்ம போன இதில் கண்டுபிடிச்சிருப்போம் கரெக்டாக, tan inverse of S/C. இந்த S/Cயில் நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஃபைனலி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூன்னு வந்துடும். ஸோ இந்த டயக்ராமோட நார்மல் மோட் முடிஞ்சிச்சு. ஸோ ஆக்சியல் மோடில் எனக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த டயக்ராமை வரைஞ்சதுக்கப்புறம் N5 டைரக்ஷனில் தான் எனக்கு ரேடியேஷன் பேட்டர்ன் வில் பி வெரி வெரி மச் மேக்ஸிமமாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்ரிஷியபிள் ஆர்டர் ஆஃப் SNC இருக்கணும்னு சொன்னால் அதுதான் SNC என்னென்ன ஆர்டரில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. பிட்ச் ஆங்கிள் வந்து யூஸ்வலி 14 தான் ஆப்டிமம். அதே மாதிரி டெர்மினல் இம்பிடன்ஸ்ன்றது 100 ohmஸில் இருக்கும். ஸோ யூஸ்வலி இங்கே ஒரு 6 பேராமீட்டர்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஒன்று டெர்மினல் இம்பிடன்ஸ், இன்னொன்று ஹாஃப் பவர் பீம் வித், இங்கே பீம் வித் ஃபர்ஸ்ட் நல், டைரக்டிவிட்டி கெயின் அண்ட் ஆக்சியல் ரேஷியோ, அண்ட் ஃபைனலி யுவர் நார்மலைஸ்டு ஃபார் ஃபீல்டு பேட்டர்ன். இதுதான் எனக்கு ஹெலிக்கல் ஆண்டனாவை கேட்டால் எழுதணும். சிம்பிளாக தான் இருக்கும், பெரிய டெரிவேஷன் இருக்கக்கூடிய ஆண்டனாலாம் கிடையாது.